வெல்கம் டு தி சேனல் சமையல் குளிர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்டு சமையல் பொருட்களை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 90s கிட்ட இருந்தால் நல்லா யோசிப்பீங்க. அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சமையல் செய்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானையில் செஞ்சுருப்பாங்க. அதில் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டா எவ்வளோ ருசி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதேமாரி தான் இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து நான் பாரம்பரியம் அப்படின்னு ஒரு கடையில் ஸ்டோன் வேர்க், அதாவது வந்து கைவினை பொருட்களை வந்து செஞ்சு சமையலுக்கான செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே சுட்டது கிடையாது. அவங்க எல்லாமே வந்து மோல்ட்டில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பார்க்குற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மண்பானை, அதாவது வந்து மண்பானைன்னா சுட்டு செஞ்சது கிடையாது. எல்லாமே வந்து செம்மண்ணில் செஞ்சது. செம்மண்ணில் செஞ்சதுன்னா அவங்க வந்து சுட்டிருக்க மாட்டாங்க. மோல்ட்டை வச்சு அதில் வந்து கிளே மேல் ரெடி பண்ணி அதை செஞ்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பொருட்கள் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு நல்லா என்ன அட்ராக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் குக்கர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட்லி பானை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 குழியோட இருக்குது. பார்க்கவே வித்தியாசமா இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷோகேஸாக வச்சுக்க மாட்டாங்க. நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தான் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு இட்லி செய்யணும்னா இது கன்ஃபார்மாக வந்து இட்லிக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்காக உள்ள ஹோல்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கப்பன் சாசை தான். கப்பன் சாசி நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ செராமிக்ஸில் தான் நிறைய வந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்களே வந்து செம்மண்ணில் மோல்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரிஜினல் செராமிக்ஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த கரண்டி தான் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு யோசிக்க முடியல. இப்போ நிறைய கரண்டி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே உடலில் செஞ்சுருப்பாங்க, செராமிக்ஸில் செஞ்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்குது இந்த கரண்டி. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, வெயிட்டாக அவ்வளோக்கா கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, போர்ட்டபுளாக தான் இருக்குது. எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு குழம்பு கரண்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குழம்பு கரண்டி மட்டும் வச்சிருக்கல, எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. சமையலுக்கு தேவையானது, சின்ன பசங்க யூஸ் பண்ணுற ஸ்பூன் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன யூஸ் பண்ணுறது வந்து ஹேண்டில் வித் கேர். உடையும் பொருள்னால பத்திரமா யூஸ் பண்ணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உடையும் சொல்ல முடியாது. என்னடா இங்கே பார்க்கறது எல்லாமே வந்து செம்மண்ணில் தான் செஞ்சுதான் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக செம்மண்ணா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கருமண்ணில் செஞ்சது, அதாவது கருப்பு மண் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் செஞ்சது. அது இல்லாமல் இதில் வந்து எதுவுமே வந்து காவி பூசப்பட்டது கிடையாது. ஒரிஜினல் குவாலிட்டினால நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள அந்த பானையில் உள்ள கலர் வந்து சாப்பாட்டில் வந்து கலருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலக்காது. ஏன்னா வந்து ஃபுல்லாக குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து இந்த இதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ தோசைக்கல்னா வெறும் கல் மட்டுமே இது வச்சிடல, உங்களுக்கு தேவையான கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அந்த அது வந்து ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னால ஃபுல்லாக கிரிப்பாக இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே தோசையை சுட்டுக்கலாம், அதை எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். நார்மலாக ஒரு தோசைக்கல் இப்போ நான்ஸ்டிக் தாவா எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால எந்த இது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா நான்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது சொல்கிற தோசை வந்து நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். இங்கே உள்ள முக்கால்வாசி பொருட்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் எல்லாமே வந்து இயற்கையில் செஞ்சது தான். எதுவுமே வந்து சொல்லப்போனால் வந்து பிளாஸ்டிக்ங்கிறது அவங்க ஃபுல்லாக தவிர்த்துட்டாங்க தவிர எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. இந்த பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா அந்த எதுக்கு தராங்கன்னா மேலே உள்ள புடிக்கு, அந்த புடி வந்து கரண்ட் கண்டக்ட் ஆகக்கூடாது, அதாவது வந்து ஒரு ஷீட் வந்து அது மேலே கண்டக்ட் ஆகக்கூடாது, அதுக்குன்னே வச்சிருக்காங்க தவிர எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு தேவையான தோசைக்கல் அதுமாரி நிறைய பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மினியேச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம காலையில் மார்னிங் எழுந்து ஒரு காஃபி குடிப்போம், ஒரு டீ குடிப்போம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கப் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கோட இருக்குது. இந்த ஜக் பார்த்தீங்கன்னா செம அழகாக இருக்குது. இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேல் மூடியோட தந்திருக்காங்க. ஒரு கப் உள்ள பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. பாருங்க, கோட்டிங்கும் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்குது. கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். வெயிட் வந்து அவ்வளோக்கா இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த கப் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg தான் இருக்குமே தவிர ரொம்ப ஓவர் வெயிட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதுக்கு தேவையான கப்ஸை பார்க்கலாம். அந்த கப் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆதி காலத்தில் வந்த மாதிரியே இருக்குது. பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. இதில் ஒரு சூப் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேலே வச்சா நீட்டாக லுக் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். உங்களுக்கே தெரியுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நவதானியங்கள் ஓப்பன் தெரியுங்களா? நவதானியங்கள் வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சரி பெட்டி யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, செம அழகாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு 2 3 4 5 6 7 8 தானியங்களை உள்ளே வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மேல் முடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கிளாஸ் மெட்டலில் செஞ்சது, ஃபைபர் மெட்டல் தான். அது கைப்பிடி பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் மோல்டிங்கில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பிடிச்சிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, எந்த இதுவும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் எடுக்கிறோம்னா ஒரு கப் எடுத்துக்கலாம். அந்த கப் வெயிட் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் வரும். அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு மண்பானைகள்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு நல்லா ஒரு சாதா ஒரு 5 லிட்டர் மண்பானை பார்த்தீங்கன்னா ஒரு
8 கிலோ அந்த மாதிரி வெயிட் இருக்கும். ஆனால் இங்கே வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, நல்லா மக்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாரி தான் இருக்குது, ஈஸியாக வாஷபிள், இயற்கை முறையிலேயே வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு சொல்யூஷன் அதிகமாக எதுவுமே தேவைப்படாது. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா சபீனா யூஸ் பண்ணுவோம், அதேமாரி வந்து லிக்விட் டிஜிட்டல் லிக்விட்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வாஷபிள், ஒரு இயற்கை பொருட்கள், சாம்பலை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். சாம்பலை வச்சு வாஷ் பண்ணாலும் அந்த இது பழைய தன்மை அப்படியே வந்துருன்னா சொல்லலாம். எல்லாருமே வந்து டிஃபன் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பாத்திரம்னா வந்து ஒரு ஸ்டீலில் செஞ்சது அதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து டப்பர்வேர் வரும், அதுமாரி நிறையா பிளாஸ்டிக்லேயே வந்துருக்குது. ஆனால் வந்து ஒரு எர்த்தன்வேரில் பார்த்துருக்கீங்களா, பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லை 3 லேயர் இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது, கிளியராக தெரியுதா, பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. மேல் வந்து ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ஃபைபர் பிளாஸ்டிக் செஞ்சுருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டு கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப வெயிட் இல்லை. ஒரு டப்பர்வேரில் எவ்வளோ வெயிட் இருக்குமோ, ஒரு டப்பர்வேரில் வந்து ஒரு 4 ரேக் 5 ரேக் வச்சு யூஸ் பண்ணால் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அதே வெயிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம், அதிகமாகவும் இல்லை. இதை ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இது தனியாக வச்சு ஓப்பன் பண்ணி 3 ரேக் இருக்குது. 3 ரேக்குமே மேலே பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலேயும் மூடி இருக்குது. அதனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பெரியவங்களாம் அதிகமாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண பழகிட்டோம்னா எதுவுமே வந்து ஈஸியாக பழகிடலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிகமாக பார்த்தீங்கன்னா மண்பானைகள் இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து வாங்கி ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பழகி போயிடும். பழக பார்த்தீங்கன்னா இது அது இல்லாமல் ஃபுல்லாக வந்து இயற்கையில் செஞ்சது தான். இயற்கையில் செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தான் தவிர அதிகமாக இது கிடையாது. அடுத்து நான் காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடம் பார்க்கலாம், தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற குடம். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஏதோ மேலே வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் ஸ்டாண்டில் பண்ணது. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டேப் இருக்குது, அதுக்கு மேலே வந்து மூடி இருக்குது. இதோட பெருசு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து தண்ணி வச்சிருக்காங்க, சேமிச்சு வச்சிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டம்ளர் நான் காமிச்சல, அந்த டம்ளர் அப்படியே வச்சிருக்காங்க. மேலே வந்து மூடி அழகா இருக்குது, மூடி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள வந்து தண்ணி இருக்குது. தண்ணி ஒரு மண்பானையில வச்சா எவ்வளோ கூலிங் இருக்குமோ அந்த கூலிங்கோட அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ நான் கீழே கை வைக்கிறேன்னா ஒரு ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி எடுத்தால் எவ்வளோ டெம்பரேச்சர் செல்சியஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சனில் யூஸ் பண்ணுறது தான் பார்த்தோம். இப்போ வந்து நிறையா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா டப்பர்வேர் அதுமாரி யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் சிக்னோவேர் அதுமாரி நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னு வச்சுங்களேன், எர்த்தன்வேர்லேயே வாட்டர் பாயிண்ட் வந்துருக்குது. இப்போ சில கடலில் எர்த்தன்வேரில் பார்த்தீங்கன்னா வந்து மேல் மூடியும் வந்து மண்பானையில் வச்சு தான் தருவாங்க. இந்த மண்ணில் தான் செஞ்சுருப்பாங்க, அதனால் வந்து ஈஸியாக உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. கீழே போட்டால் கூட ஈஸியாக உடஞ்சிரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஆஃப் ரப்பரில் செஞ்சுருக்கனால வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு லக்ஸுரியஸ் கார்லலாம் ஈஸியாக வச்சு கொண்டு போகலாம். இப்போ வீட்டில் கூட ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மண்பானை மாரி தான். இதோட கூலிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், வெறும் 15 மினிட்ஸ்லேயே வந்து தண்ணி உள்ளே இருந்தால் ஈஸியாக கூலிங் ஆகிடுது. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து செம்மண்ணில் இருக்கிறதுனால இதில் வந்து இயற்கை தன்மை பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. தண்ணி வந்து நிறையா ஆர்கானிக்காகவும் இருக்குது. உள்ள மினரல்ஸ் எல்லாம் கலந்து நம்ம பாடிக்கு வந்து குறிப்பிட்ட நியூட்ரியன்ஸ் அதிகமாகவே கிடைக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வீட்டுக்கு ஆன்டிக்யூவா யூஸ் பண்ணுற லாந்தன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வீட்டிலோட போட்டிகளை யூஸ் பண்ணுவோம், இது தொங்க விட்டுருப்போம். ஓகேங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் சைடு அதிகமாக செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்துருச்சு. இது வந்து எர்த்தன்வேரில் செஞ்சுருக்காங்க இந்த லாந்தன். இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பின்னாடி ஃபுல்லாக எல்இடி லைட் அது மாதிரிக்குள்ள யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் விளக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல் ஆஃப் வந்து வெண்டிலேஷன் ஹோல்ஸ் தந்திருக்காங்க, அது டிசைனாக தந்திருக்காங்க. இப்போ விளக்கு இருந்தால் கூட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூ டிசைன் அப்படியே வரும். இருட்டிலேருந்து பார்த்தா பார்க்கறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி கேருக்கு தேவையான திங்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்க்ரப்பர் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்க்ரப்பர் வந்து ஒரு எர்த்தன்வேர்லேயே செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் 60 rupees வருது. நீங்கள் நிறைய நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. என்னதான் வந்து ஃபுட் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சுனாலும் நம்ம அதிகமாக வந்து மண்ணில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து காயின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே வந்து ஸ்டாண்ட் பாக்ஸ் தனியாக எடுப்பாங்க. அதேமாரி இந்த ஃபுட் ஸ்க்ரப்பரில் பார்த்தீங்கன்னா மண்ணில் யூஸ் பண்ணுறதுனால இதில் உள்ள ஆர்கானிக்கும் வந்து நம்ம ஃபுட்டில் ஸ்க்ரப் பண்ணும் போது வந்து அதுக்கு நம்ம காலுக்கும் வந்துன்னு சொல்லலாம். அதனால் வந்து இந்த ஃபுட் ஸ்க்ரப்பர் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் சொல்லலாம், ஈக்குவல் டு பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக ஒரு கப்பு. இதில் வந்து ஏதாச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது பிளாக் சாயிலில் பண்ண பானை. நம்ம பிளாக் சாயிலில் பண்ண தோசைகள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவல்ட்டுவாக இருக்குது பிளாக் சாயிலில் பண்ண பானை. இது பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது, லுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா ஓவல் ஷேப்பில் இருக்குது. வதக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா யூஸபிளாக தான் இருக்கும். அது இல்லாமல் இது கைப்பிடி பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து எர்த்தன்வேர்ல தான் பிளாக் சாயிலில் தான் செஞ்சுருக்காங்க. யூஸ் பண்ணவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து 250 ml கப் பார்த்தோம். இது வந்து 500 ml கப்பு. அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெருசாகவே இருக்குது. இது வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் ஏதாச்சும் ரிலேட்டிவ் வராங்க, அவங்களுக்கு தண்ணிக்குள்ள குடிக்க தரணும், டைனிங் டேபிளில் வந்து தண்ணி குடிக்க வைக்கணும் அப்படின்னா இதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல் மூடியும் வருது. ஏதாச்சும் டஸ்ட் அதிகமாக படாமல் இருக்க யூஸ் பண்ணோம்னா மேல் மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லாந்தன் டைப் தான். இந்த டைப்பும் பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து இது பிளாஸ்டிக்ல நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா வந்து இதுவும் எர்த்தன்வேர் தான். இதுல உள்ள ஒவ்வொரு இந்த ரவுண்டு ஃபுல்லா வந்து எர்த்தன்வேர்ல தான் செஞ்சிருக்காங்க. அது இல்லாம இது ஒரு குட்டி அழகா அகல் விளக்கு ஒன்று இருக்குது. இந்த அகல் விளக்குல பற்ற வச்சு நம்ம உள்ள வச்சு நம்ம போர்ட்டிக்கோ அதாவது வீட்டுல ஏதாச்சும் அப்படி தொங்க விட்டோம்னா பார்க்கறது அட்ராக்டிவா இருக்கும். இங்க உள்ள இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் பாத்தீங்கன்னா அது எரியும் போது வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து அப்படியே பிரகாசமா தெரியும், நீங்க எங்கேயும் தூரத்துல இருந்து பார்த்தாலும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற பிளேட்ஸ் பார்க்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து எர்த்தன்வேர்ல செஞ்ச பிளேட்டு. வெயிட் வந்து அவ்வளோக்கா இல்லை. டைனிங் டேபிள்லாம் ஈஸியாக வச்சு சாப்பிடலாம், மடியில் கூட ஈஸியாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா ஓவல் ஷேப்பில் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் அதிகமாக வந்திருக்குது. ஆனால் இப்போ எர்த்தன்வேர்ல ஃப்ரிட்ஜ் வந்திருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்துக்குன்னு தான் சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் சாண்ட்ல பண்ணது. கோட்டிங் மேல எதுவுமே தரதுல பாத்தீங்கன்னா மேல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல ஸ்டோர் பண்ணிருக்க வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா கூலிங் தருதுன்னு சொல்லலாம். இந்த வாட்டர் நீங்க ஸ்டோர் பண்ணிருக்க வாட்டர் குடிக்கலாம். மண்பானையில் வச்சிருக்க அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும், கூலிங் ஓரளவுக்கு இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள் தாராளமா வச்சுக்கலாம், எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. அது இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கூலிங் அதிகமாக ஏறும். சில பேர் சளி பிடிக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது, உடம்பு செய்யாமல் போகலாம், ஏன்னா கூலிங் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால. இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேச்சுரலாக வெஜிடபிள் எப்படி வைக்கிறோமோ அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த ப்ராசஸும் உள்ள நடக்காது, சீக்கிரமாக கிடாது, 3 நாளைக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது அந்த வெஜிடபிள்ஸ்ல சில்னஸ் இருக்காது, நார்மல் டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குது. ஏன்னா வந்து மேலே உள்ள வாட்டர் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள கோட்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்சர்வ் ஆகி அதில் உள்ள வெளியில உள்ள கூலிங் எல்லாம் உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு தேவையான கூலிங் சில்னஸ் எல்லாமே தருது. நார்மல் டெம்பரேச்சர்ல ஈஸியா மெயின்டைன் பண்ணுது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப போர்ட்டபிளாகவும் இருக்குது, எக்கனாமிக்கல் காஸ்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டடா வாங்கினா ரேட் அதிகமா இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம டோர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்கிறதுக்கு தான் கிளாஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த டோர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபைபர்ல செஞ்சதுதான், அவ்வளவு சீக்கிரம் வந்து உடையாதுன்னே சொல்லலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மேக்னெட்டிக் ஸ்டிக் வச்சிருக்காங்க, பார்க்க நல்லா நீட்னஸா இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா வந்து கீழே தரையில வைக்கிறதுக்காக ஸ்டேபிளா இருக்கணும், மூவ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கீழேயும் நல்லா பேலன்ஸ் வச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கே நீட்டா இருக்குது. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வீட்லயும் வந்து தாராளமாக வச்சுக்கலாம், அவ்வளோ சீக்கிரம் உடையாது, நல்லா ஸ்ட்ராங்னஸாக இருக்குன்னா சொல்லலாம்.
சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எர்த்தன்வேர்ஸை பற்றி நிறைய பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஹோல்சேலாக தான் பண்ணுறாங்க. ஹோல்சேல் ரீட்டைல் பண்ண மாட்டுறாங்க. ஹோல்சேல் எப்படின்னா ஒரு 5 பீசஸ்லேருந்து 10 பீசஸ் வரைக்கும் பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். அது வந்து ப்ளஸ் அடிஷனல் சார்ஜஸில் சேரும். அவங்க பிராண்டட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஆதவா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ். இது இப்போ நான் இருக்க கடை எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்குது. நீங்கள் ஈரோடு வந்தீங்கன்னா நேர்லேயே ரீட்டைலில் வாங்கிக்கலாம். மினிமம் எக்கனாமிக்கல் ப்ரைஸஸ்லேயே இருக்குது, ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா கும்பலையும் இங்கேயே வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.